வணக்கம். ஏப்ரல் 5ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை. பங்குச்சந்தையில நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்னைக்கு விழுந்திருக்கு. க்ளோசிங் பார்க்கும்போது 1.5% வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 230 புள்ளிகளை இழந்து 14,638 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் முந்தின க்ளோஸை விட இன்னைக்கு ஓப்பனிங் பார்க்கும்போது கேப் டவுனில் இருந்தது, 30 புள்ளிகள் விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் லோ ஆன 14,460 டெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ முந்தின க்ளோஸ்லேருந்து லோ செக் பண்ணும்போது 2.7% இன்னைக்கு விழுந்தது. ஹை பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆச்சோ கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் ஹை இருந்தது. அதுக்கப்புறம் வீழ்ச்சியை நோக்கி போச்சு நிஃப்டி. நிஃப்டியுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு 6.15% அதிகரித்தது. நிஃப்டியுடைய பிஇ ஏப்ரல் 1ஆம் தேதி பார்க்கும்போது 33.60 குறைந்ததை நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா கால்குலேஷனை மாற்றிட்டாங்க. நிஃப்டியுடைய பியுடைய கால்குலேஷன் இப்போ கன்சாலிடேட்டட் டேட்டாவை தான் எடுக்கிறாங்க கால்குலேஷன் பிஇ பண்ணுறதுக்கு. என்னுடைய பார்வைக்கு எட்டியது கொரோனா அதிகரிக்கிறது தான் முக்கிய காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் 1,00,000 கேசஸ் கிராஸ் ஆகிருக்கு கோவிடில். மகாராஷ்டிராவில் இன்னும் முழு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகள் அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா அரசு. மற்ற மாநிலங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏப்ரல் 4ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாள் மட்டும் 3,500 கேசஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்ற தகவலும் இருக்குது. நாளைக்கு வேறு எலெக்ஷன் டேட். ஸோ எலெக்ஷனுக்காக ஓட்டு போடுறவங்க தயவு செஞ்சு முகக்கவசம், சானிடைசர் எடுத்து செல்லுங்க. இடைவெளியை கடைபிடிங்க. அங்கு யாரிடமும் தேவையில்லாமல் பேச வேண்டாம். அதே மாதிரி கைகளை மூக்கு, வாய், காது, கண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க. பத்திரமா போயிட்டு பத்திரமாக திரும்பி வருவோம். அதே மாதிரி ஆர்பிஐயுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி இந்த வாரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பவும் இருக்கிற மாதிரி விட்டுடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அதுவும் ஒரு முக்கியமான ஈவெண்ட் இந்த வாரத்தில் இருக்குது. அது தவிர மேனுஃபேக்சரிங் செக்டரில் பிஎம்ஐ டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. மார்ச் மாதத்திற்கு குறைஞ்சிருக்கு. மார்ச் மாதத்துடைய வேல்யூ 55.4, அதே பிப்ரவரி மாதத்தில் 57.5 இருந்தது. ஸோ அது குறைஞ்சிருக்கு. அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக கூட இருந்திருக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் மார்ச் மாதத்தில் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட். நம்ம வீக்கெண்டில் பார்க்கும்போது எந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதே இடத்துல இருந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்கான வீழ்ச்சி இருந்தது. ஸ்ட்ராங்கான பேர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமாக 14,500 இப்போது கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டை எடுத்திருக்கு நிஃப்டி. செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டர் 2% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. மெட்டல் செக்டரும் கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஆனால் மற்ற அனைத்து செக்டர்களும் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா 0.4% வீழ்ச்சி, எஃப்எம்சிஜி 1.6%, ஆட்டோ செக்டர் 2.5% வீழ்ச்சி, மீடியா செக்டர் 3%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 3.25% விழுந்தது, ரியாலிட்டி செக்டர் 3.4%, பிரைவேட் செக்டர் பேங்க் 3.5% விழுந்தது, நிஃப்டி பேங்க் ஒட்டுமொத்தமாக 3.5% வீழ்ச்சி, பப்ளிக் செக்டர் பேங்க்கும் 4% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 3.19% அதிகரித்தது, டிசிஎஸ் 2.4%, விப்ரோ 2.28%, பிரிட்டானியா நம்ம வீக்கெண்டில் பார்த்துருந்தோம் ₹62 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 2.25% அதிகரித்தது, இன்ஃபி 2.15% அதிகரித்தது. ஸோ டாப் 5ல் 4 ஐடி செக்டரை சார்ந்த கம்பெனிகள் இருக்காங்க. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸ் 5.7% விழுந்தது, இண்டஸ்இண்ட் பேங்க் 5.5%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 4.5%, ஐஷர் மோட்டர்ஸ் 4.26% விழுந்தது, எம்என்எம் கிட்டத்தட்ட 4% விழுந்தது. இந்த வீழ்ச்சியிலும் சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். கெய்னர்ஸ் ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோம்னா, இன்றைக்கி வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸும் அதிகரித்திருக்க வேண்டும். யுனைடெட் ட்ரில்லிங் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 1,633% வால்யூம் அதிகரித்தது. பாரதிய இன்டர்நேஷனல் 14.5% ஷேர் ப்ரைஸும் 227% வால்யூம் அதிகரித்தது. என்ஐடி 14% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 604% வால்யூம் அதிகரிப்பு. 5 பைசா கேபிட்டல் 9% ஷேர் ப்ரைஸும்
313% வால்யூம் அதிகரிப்பு. போரோஸ் லிமிடெட் 7% ஷேர் பிரைஸும் 172% வால்யூம் அதிகரிப்பு. நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் 7.18% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 272% வால்யூம் அதிகரிப்பு. மங்களம் ட்ரக்ஸ் 7% ஷேர் பிரைஸும் 150% வால்யூம் அதிகரிப்பு. ஆஷியானா ஹவுசிங் 6.15% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு. 193% வால்யூம் அதிகரிப்பு. ஷீலா ஃபோம் ஸ்லீப்வெல் மேட்ரஸ் கம்பெனி வச்சிருக்கிற கம்பெனி 6% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு. 516% வால்யூம் அதிகரிப்பு. அவந்தி ஃபீட்ஸ் 6% ஷேர் பிரைஸும் 389% வால்யூம் அதிகரிப்பு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அண்ட் நியூஸ் விரைவாக பார்க்கலாம். அதானி போர்ட்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டில் 25% வாங்க போகிறதாக ஒரு நியூஸ் இருக்குது. இதற்காக விஸ்வ சமுத்திர ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்தால் வாங்க போகிறதாக செய்தி. ஆல்ரெடி அதானி போர்ட்ஸ் இந்த கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டில் 75% ஸ்டேக் வச்சுருக்காங்க. இதை வாங்கினாங்கன்னா ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அதானி போர்ட்ஸுக்கு போய்விடும். இன்றைக்கி இன்ட்ராடேயில் 0.8% அதிகரித்தது அதானி போர்ட்ஸுடைய ஷேர் ப்ரைஸ். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் சைட்லேருந்தும் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க பாரத் ஒமான் ரிஃபைனரிஸில் 36.62% ஸ்டேக் வாங்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்காக 2400 கோடி ரூபாய் செலவாக போகுதுன்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. இது தவிர ஹிந்து பத்திரிகையில் வேறொரு நியூஸ் வந்திருக்கு. பிபிசிஎல் பினா ரிஃபைனரி அப்படின்ற கம்பெனிலையும் முதலீடு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பரில் இது உண்மையா அப்படின்னு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிக்கு லெட்டரில் கேட்டிருக்காங்க. கம்பெனி இன்னும் பதில் சொல்லலை இது வரைக்கும். ஐடிபிஐ பேங்க்கில் ஒரு பாசிட்டிவான அப்டேட் இருக்குது. ஏஜிஎஸ் கம்பெனி அவங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் செக்டரில் இன்வெஸ்ட் செய்ய போகிறதாக ஒரு அறிவிப்பு. பராக் மில்க் ஃபுட்ஸ் லிமிடெட் இன்றைக்கி இன்ட்ராடேயில் 4.8% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க 316 கோடி ரூபாய் ரைஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் தான் ஃபண்டை கொண்டு வராங்க. அது தவிர புது இன்வெஸ்டர்ஸும் வராங்க போல தெரியுது. ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் வழியாக ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் குரூப்புடைய ஃபியூச்சர் என்டர்பிரைஸ், ஃபியூச்சர் கன்சியூமர் மற்றும் ஃபியூச்சர் ரீட்டைல் எல்லாமே அப்பர் சர்க்கியூட்டில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி ஏப்ரல் 2 நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். ரிலையன்ஸ் தரப்புலேருந்து அந்த டீலுக்காக 6 மாதம் நீட்டிச்சிருக்காங்க. அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஃபியூச்சர் என்டர்பிரைஸ் கிட்டத்தட்ட 10%, ஃபியூச்சர் கன்சியூமரும் 10%, ஃபியூச்சர் ரீட்டைல் 5% இன்ட்ராடேல அதிகரித்தது. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அவங்க லாஸ் மேக்கிங் ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸை தயாரிக்கிறத நிறுத்த போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. வேதாந்தா டேக் ஓவர் நாளைக்கு கடைசி டே, ஏப்ரல் 6 டேக் ஓவருக்கு அவங்க அளிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 235 ரூபாய். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ வேதாந்தா ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேரை கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க நாளைக்கு டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்குள்ளரே சப்மிட் பண்ணுறது நல்லது. ஜீரோதா போன்ற புரோக்கர்ஸ் இதை டேரெக்டாகவே ஆன்லைனில் வாங்குறாங்க. ஆனால் அதற்கு அவங்க தனியாகவும் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த சார்ஜஸையும் சரி பார்த்துக்கோங்க. 20 ரூபா ப்ளஸ் டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. மாருதி சுசுகி சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் இருக்குது. அவங்க அகமதாபாத் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில் 3வது ஃபெசிலிட்டியில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அதானி என்டர்பிரைஸ் இன்றைக்கி இன்ட்ராடேயில் கிட்டத்தட்ட 4% அதிகரித்தது. 2 அப்டேட் இருக்குது. முதலாவது, ஒடிசா மாநிலத்தில் அவங்களுக்கு ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ப்ராஜெக்டோட மதிப்பு 1169 கோடி ரூபாய். 2வது, மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க கோல் மைனிங்க்கு. இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுக்கல. டீம் லீஸ் இன்ட்ராடேயில் 1.4% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. அவங்க அவந்திஸ் ரெட்ஸ்டெக் பிரைவேட் லிமிடெடோடைய 21% ஸ்டேக் புதுசாக வாங்க போகிறாங்க. ஆல்ரெடி சில ஸ்டேக்கும் வச்சுருக்காங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக 42.5% இந்த கம்பெனியில் ஸ்டேக் வச்சுருப்பாங்க டீம் லீஸ். யூனிடெக் கம்பெனி ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. மணி லாண்ட்ரிங் கேஸுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 197 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை பறிமுதல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இன்ட்ராடேயில் 5% விழுந்தது யூனிடெக்கோடைய ஷேர் ப்ரைஸ். கொரோனா காரணமாக மார்க்கெட் விழுந்ததை நம்ம பார்த்தோம். அதே கொரோனா காரணமாக சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியுதுங்க. விரைவாக அந்த பட்டியலை பார்க்கலாம். நியூரேகா 14% இன்னைக்கு இன்ட்ராடேயில் அதிகரித்தது. நியூரேகா இப்போ ரீசெண்டாக ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணி லிஸ்ட் ஆன கம்பெனி. நம்ம ஐபிஓ அனாலிசிஸ்லேயே பார்த்துருந்தோம். இந்த கம்பெனி தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொரோனாக்குரிய வீட்டிலேருந்து எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தான் இவங்க பெருசாக தயாரிக்கிறாங்க. நம்ம பார்த்துருந்தோம் ஐபிஓ அனாலிசிஸில் கடந்த ஆண்டு, அதாவது கொரோனா வந்த டைமில் இருந்து இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் அதிகரித்ததையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 14% நியூரேகாவோட
ஷேர் பிரைஸ் அதிகரித்தது இன்ட்ராடேல. அதே மாதிரி டெஸ்டிங் லேபரேட்டரி கம்பெனிஸான தைரோகேர் மற்றும் டாக்டர் லால் பேத் லேப்ஸ், மெட்ரோபாலிஸும் நல்லா கலக்கியிருக்காங்க. தைரோகேர் டெக்னாலஜிஸ் 9% இன்ட்ராடேல அதிகரித்தது. அந்த கம்பெனியுடைய தலைவரும் சொல்லியிருக்கிறாரு, கொரோனா டெஸ்டிங்னால அவங்களுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் லால் பேத் லேப்ஸ் 7% அதிகரித்தது இன்ட்ராடேல. மெட்ரோபாலிஸும் 7% இன்ட்ராடேல அதிகரித்தது. பாலிமெடிக்யூர் மெடிக்கல் டிவைசஸ் தயாரிக்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 9% இன்ட்ராடேல அதிகரித்தது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 4%, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் இன்னைக்கு இன்ட்ராடேல 12% அதிகரித்தது. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் சைட்லேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. அவங்க டிடிஆர்சி எஸ்ஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெடுடைய 50% டேக் ஓவர் பண்ணுறது மார்ச் 31 முடிச்சிருக்கணும். ஆனால் அது முடியலை. ஏப்ரல் 15 அது முடிவடையும் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேடிலா ஹெல்த் கேர் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் இருக்குது. கொரோனாவுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து அவங்க கையில் இருக்குது அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் கம்பெனி சொல்லியிருக்காங்க. அவங்க அப்ரூவலுக்கு கோரியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இப்போ அப்ரூவல் கிடைக்குமா கிடைக்காதான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் கம்பெனி வெளியிட்டிருக்கிற ப்ரெஸ் ரிலீஸோடைய டேட்டா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுதுங்க. இது கொரோனா வருவதற்கு முன் தடுக்கிற வேக்சின் கிடையாது. இது கொரோனா வந்ததுக்கு பிறகாக அதை ட்ரீட் பண்ணக்கூடிய மருந்து அப்படின்றது என்னுடைய புரிதல். ஸோ அந்த கம்பெனி கொடுத்துருக்கிற டேட்டா தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இப்போ அப்ரூவல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனி சைட்லேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இன்ட்ராடேல 3.4% விழுந்தது ஷேர் பிரைஸ். என்ன அப்டேட் பார்க்கும்போது அவங்களுடைய உத்தரப்பிரதேஷில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் லே ஆஃப் ஆரம்பிக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெகட்டிவான நியூஸ் தான் அந்த எம்ப்ளாயீஸுக்கு. இன்றைக்கி இன்ட்ராடேல 3.4% விழுந்தது ஷேர் பிரைஸ். லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். யுனைடெட் ப்ரூவரிஸ் 7.4% ஷேர் பிரைஸ் விழுந்தது. 228% வால்யூம் அதிகரித்தது. பிவிஆர் 5.5% விழுந்தது. 114% வால்யூம் அதிகரித்தது. மகாராஷ்டிராவில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண போகிறதாக ஒரு நியூஸ் போய்கொண்டே இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பலதும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது கூட காரணமாக இருக்கலாம். இஐடி பேரி 3.7% ஷேர் பிரைஸ் விழுந்தது. 146% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.